வாங்க ஒரு விஷயம் காட்டுறேன் பாருங்க. எங்கள் தோட்டத்தில் வாழை மரம் எப்படி இருக்குன்னு காட்டுறேன் வாங்க. ஃபாலோ பண்ணுங்க. வாழை மரத்தை வாங்க இங்கே பாருங்க. இப்படி பாருங்க, எலுமிச்சை மரம் இருக்குது, எலுமிச்சை மரம் தோட்டம் இருக்குது. இந்த வாழை மரத்தை பாருங்கள். என்னண்டா காற்று அடிச்சுருந்துச்சிங்க. காற்று மழை ஒன்று வந்துச்சு பாருங்க ஒரு 10 நாளைக்கு முன்னே. இந்த காற்று மழையில் என்ன பண்ணிச்சு, மரம் புல்லாக சாஞ்சிச்சிங்க. வாழை மரம் புல்லாக மனசே கஷ்டமாயிடுச்சுங்க. கொலை தள்ளுற நேரத்துக்கு வாழை மரம் வீழ்ந்து போச்சுன்ட்டு என்ன பண்ணுறது, ரோட்டு பக்கமாக வீழ்ந்து போச்சுங்க. அதை பாதியாக வெட்டிட்டு சரி அப்புறமா வெட்டிக்கோ அடியே அப்படின்னு சொல்லிட்டு பாதியாக வெட்டிட்டு போயிட்டு நானும் இதை பார்க்கவே இல்லைங்க. இந்த மரத்தையும் நான் கவனிக்கவே இல்லை. இன்றைக்கி தான் சரி இந்த வாழை மரத்துக்கு தண்ணி ஊற்றலான்னு பார்த்தா பாருங்கள், இதை வெட்டிட்டுனா பாருங்கள் கொலை தள்ளி இருக்குது. எப்படி தள்ளி இருக்கு பாருங்கள். பாதி மரத்துலேருந்து கொலை தள்ளுமாங்க. எனக்கு 3 நாளாக தெரியாதுங்க. சூப்பராக இருக்குங்க. ஆனால் அந்த பாருங்க வாழைக்காலாம் வச்சுருக்குங்க. பிஞ்சு பூ இருக்குது, எந்த விஷயம் இருக்குது பாருங்கள். இதுமாரி எங்கன்னா பார்த்துருக்கீங்களே? பார்த்துருந்தா கமெண்ட்டில் சொல்லுங்கள், லைக் போடுங்க, ஃபாலோ பண்ணுங்கள். எப்படி இருக்குது பாருங்கள், அழகாக இருக்குது பாருங்கள். எங்கள் தோட்டத்தில் எலுமிச்சம்பழம் இருக்குது, இதுமாரி வாழை மரம் இதெல்லாம் இருக்குது பாரு, பக்கத்தில் இருக்கு பாருங்க. வெட்டி எடுத்துட்டு பிறகு பார்க்குறேன் இதில் கொலை தள்ளுமா. இப்போ தாங்க பார்க்குறேன்னே இதுமாரி பாதியில் சூப்பராக இருக்குங்க. பாப்பா இது கொலை தள்ளி பெருசாக ஆகும் போது காட்டுறோம் பாருங்கள். இதை எப்படி இருக்கு பார்க்கலாம் வாங்க. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள்.